ஷைத்தானுக்கு பேரே என்ன? வஸ்வாஸா சொல்லப்படுது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாஸ். விளங்கிட்டா? இங்க வஸ்வாஸ்ன்றது ஷைத்தானை குறிக்குது. விளங்கிட்டா? அல்லது யுவஸ்விஸ், அவன் வீணான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். ஃபி சுதூரின் நாஸ், மக்களுடைய உள்ளங்களிலே வீணான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். இதை விட்டு பாதுகாப்பு. அப்ப வஸ்வாச விட்டு அல்லாஹு தாலா பாதுகாப்பை தேட ஒரு சூறா இறக்கிக்கிறான். ஒரு சூறா என்ன செய்யறான்? இறக்குறான். வஸ்வாசன்ற எவ்வளவு பலமா இருக்கும். அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஷைத்தான் வழிகெடுத்ததுக்கான ஊடகத்தை சொல்ற நேரத்தில் வஸ்வாசத்தான் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் வச்சு வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று சொல்லிட்டான். அல்லாஹ் டோட்டல் சொர்க்கமும் கொடுக்கப்பட்டு இந்த மரத்தை நெருங்க வேண்டாம்னு சொல்றான். சொன்ன பின்னால ஷைத்தானுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் என்னன்னா, மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட விதிவிலக்காக கொடுத்து அதில் தான் எண்ணம் கூட இருக்கும். சும்மா நீங்கள் ஒரு பொட்டி இதை திறக்க வேண்டாம்னு போட்டு பாருங்க. உலகத்தில் எத்தனையோ பொட்டியெல்லாம் திறந்தீங்க, அதை பற்றி யோசிக்க மாட்டான். இதை திறக்க வேணாண்டு ஏன் போட்டிக்கிறான்? டெய்லி யோசிச்சுக்கிட்டு தான் போவான் அந்த பக்கத்தால். விளங்கிட்டான்? இதை திறக்க வேணாண்டு ஏன் போட்டிக்கிறான்? இவன் மனசு தாங்காது. விளங்கிட்டா? அதில் யாரா ஒருத்தன் சொல்லிட்டான்னு வைங்களே, ஏன் திறக்க வேணான்னு போட்டிக்கிறான்னு சொல்லி, நாலண்டைக்கு சொல்கிறேன்ட்டு போனான்னு வேணா உசுறு பேத்துறேன் அவனுக்கு. வேண்டாம், ஏன்னா நாலண்டைக்கு சொல்கிறேன், இன்றைக்கு சொல்லிட்டு போ, என்ன மண்டை வெடிச்சிரு மாறிக்கணும். மனிதன் இயல்பது. உங்களை பற்றி ஒரு விஷயம் ஒருத்தர் சொன்னார், அடுத்த கிழமை சொல்கிறேன்ட்டு நைட்டுக்கே கோல் வரும் உங்களுக்கு. என்ன அது என்ன விஷயம் சொன்னார்? எனக்கு மண்டை வெடிக்க போகிற மாதிரி விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இருக்கும். மனிதனுடைய பெரிய பலகீனங்கள் உண்டு. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த உடனே ஷைத்தான் அப்படி சுற்றி வந்தானா. அதுக்கு பிறகு ஃபரஆ ஜௌஃபஹு, அவருடைய உள்ளத்தை பார்க்குறான் ஷைத்தான். ரைட், உள்ள முன்றிக்குது. ரைட். ஃபஅரஃப அன்னஹு ஹல்குன் லா யதமாலக், கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு படைப்புன்றதை ஷைத்தான் அறிந்து கொண்டான். சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அப்ப ஷைத்தானுக்கு ஒரு பெரிய knowledge இருக்கு. ஷைத்தானுக்கு ஒரு பெரிய knowledge இருக்கு. அதனால இப்லீஸ் மிச்சம் பொறுமையாக தான் செயல்படுவான். அவசரமெல்லாம் இல்லை. விளங்கிட்டா? மவுத்து வரைக்கும் ட்ரை பண்ணுவான். மவுத்து வரைக்கும் ட்ரை பண்ணுவான். அதனால அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் என்னதெல்லாம் சொன்னான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதுதான் அல்லாஹு தாலா ஆதமை இப்லீஸ் வழிகெடுத்தான்னு முடிக்கல. என்னென்ன சொன்னா, எப்படி சொன்னா, ஏன் சொன்னா, எல்லாத்தையும் சொல்லிட்டு இது மாதிரி உங்களை வழிகெடுக்காம பார்த்துக்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் என்ன, அதாவது உள்ளத்துக்குள்ள எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். ஆனா நல்ல தஃப்சீர் கொடுத்தான். எல்லாத்துக்கும் ஷைத்தான் நல்ல தஃப்சீர் தான் கொடுப்பான். எப்படி? எல்லாவற்றுக்கும் நல்ல தஃப்சீர். அவன்கிட்ட அகப்பட்ட பின்னால தான் அந்த ஷஹ்வத் என்ற மரதை நல்லா வளர்ப்பான். அவன்கிட்ட அகப்பட்ட பின்னால நீங்கள் அகப்படுகின்ற வரைக்கும் நல்ல தஃப்சீர் தான் ஷைத்தான் கொடுப்பான். பாருங்க, ஒரு சில மனிதர்கள், நான் அந்த சப்ஜெக்டுக்கு வர முன்னால், சில மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதாவது சில பாவங்கள் விடுதலை பெற முடியாத சில பாவங்கள் இருக்கும். ஈடுபட்டுட்டு திடீர்னு தௌபா செஞ்சு அழுது கண்ணீர் வடித்து பள்ளி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த பாவம் செய்கிறது இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாளைக்கு அப்படியே போயிட்டு இருக்கும். மறுபடி திருப்பி அதே பாவத்தில் விழுந்துருவாங்க. மறுபடி தௌபா செஞ்சு அழுது கண்ணீர் வடிச்சிட்டு மறுபடி பள்ளி போயிடுறது. இப்படியே ஒரு 20-30 தடவை நடக்கும். இப்லீஸ் வருவான். ஷைத்தான் என்ன அல்லாவோட விளையாடுறியா? இது பேசுறது ஷைத்தான் தான். இது எப்படி? அல்லாவோட விளையாடுறியா? ஒன்றில் தௌபா செய், நிரந்தரமாக தௌபா செய்யணும். இல்லைன்னா தௌபா விட்டுரு, இல்லைன்னா தௌபா விட்டுரு, அல்லது பாவத்தை விட்டுரு. இவன் தௌபா விட்டுறது. எதை விட்டுறது? தௌபா விட்டுறது. என்றைக்கு நான் முழுசாக இந்த பாவத்தை விட்றனோ அன்றைக்கு தான் நான் தௌபா செய்கிறது அப்படின்னு பாவத்தில் ஃபுல்லாக ஈடுபட்டு நிற்கிறது. ஏற்கனவே பாவம் செஞ்சு தௌபா செஞ்சுருந்தான். இப்போ என்ன, தௌபா விட்டு போட்டு பாவம் செஞ்சுட்டுக்கிறான். ஆனால் அந்த அட்வைஸை அல்லாவை கண்ணியப்படுத்தினதான் நினைக்கிறான். யாரை கண்ணியப்படுத்தினா நினைக்கிறான்? அல்லாவை கண்ணியப்படுத்துறதா அவன் நினைக்கிறான். அப்போ என்ன ஷைத்தான் செஞ்ச வேலை என்னன்னா, இந்த பக்கத்துக்கே வராமாக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அல்லாவை என்ன கேவலமாக நினைக்கிறியா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டோன்னே இவன் என்ன செஞ்சிடறா? விழுந்துடுறான். இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர் ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஒரு மரம் வணங்கப்பட்டுக்கின்றிருக்குது. ஒரு மரம் வணங்கப்பட்டுக்கின்றிருக்குது. அப்போ இதை வெட்டுறதுக்காக, இது என்னடா ஷிர்க் நடக்குது அப்படின்னு வெட்டுறதுக்காக ஒரு மனிதர் போகிறாரு. அந்த மரத்தை எப்படியாவது வெட்டிடணும் அப்படின்றதுக்காக போகிறாரு. போகிற வழியில் இப்லீஸ் குறுக்கிடுறார். இப்லீஸ் குறுக்கிட்டு ஏன் இந்த மரத்தை வெட்ட போகிறா? இல்லை, மக்களெல்லாம் ஷிர்க் செய்கிறான். மனித ரூபத்தில் இப்லீஸ் வந்துக்கிறான். ஒரு கதை இமாம் ஹசனுல் பஸரி சொல்கிறார். என்ன, மனித ரூபத்தில் என்ன, நீ என்னத்துக்கு இந்த மரத்தை வெட்ட போகிறாய் அப்படின்னு கேட்குறான். இப்லீஸ்ன்னு தெரியாதா? இல்லை, எல்லாரும் சிறுக்கு வைக்கிறாங்க, நீ வைக்கல, நீ போக வேண்டியதானே, நீ சிறுக்கு வைக்கல, உனக்கு என்ன பிரச்சனை, சும்முள்ள மரத்தை வெட்ட போகிறான்? இல்லை, அது மக்கள் சிறுக்கு வைக்க தடுக்கணும் அப்படி இப்படின்னு 2 பேரும் சண்டை பிடிச்சி உன்னை வெட்ட விட மாட்டேன்னு சொல்லி சண்டை பிடிச்சி வெத்திட்டார். இந்த மனிதர் என்ன செஞ்சிட்டாரு? வெத்திட்டாரு. மனித வடிவத்தில் இப்லீஸ் தோத்துட்டான். தோத்த பின்னால் மறுபடியும் இவர் போராட்டத்தோடு சொல்கிறேன், பாரு, நீ வெட்டாத,
நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன ஹெல்ப் பண்ணுறேன்? என்றைக்கு நீ எலும்புக்குள்ள 2 தீனார் உன்னோட தலைவணி கீழே இருக்கும். என்றைக்கும் உனக்கு 2 தங்க தீனார்கள் என்ன உன்னோட தலை எனக்கு கீழே இருக்கும். யார் இதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு கேட்டார். இந்த மரத்தை வெட்டாமல் இருந்தால் 2 தீனார் கிடையாது, யார் உறுதிப்படுத்துறது அப்படின்னு. நானே கொண்டு வந்து வைப்பேன். ஓகே போயிட்டார். அடுத்த நாள் பார்க்குறாரு, எலுமினார் 2 தீனார் இருக்குது. எலுமினா என்ன 2 தீனார் வந்து தலையணை கீழே இருக்குது. சந்தோஷம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா காணா 2 தீனார். அடுத்த நாள் பட்ஜெட் எழுப்புறாரு, தீனார் காணா. ஏமாத்திட்டானே வேண்டு சொல்லி என்னது மறுபடியும் மரத்தை வெட்ட போறாரு. மறுபடியும் என்ன செய்யறாரு? மரத்தை வெட்டுறதுக்காண்டி வேகமாக போறாரு. அதே சைத்தான் என்ன மனித ரூபத்தில் வந்து முன்னால குரோஸ் பண்றான். குரோஸ் பண்ணின உடனேயே ஏமாத்துக்காரன் நீ அப்படி என்று சொல்லி என்ன அவனோட சண்டை பிடிக்கிற. சொன்ன நீ என்னத்துக்கு மரத்தை வெட்ட போற, நீ தான் சிறுக்கு வைக்கல, நீ ஏமாத்திட்டாய், இந்த மரத்தை வெட்டித்தான் ஆவே என்று சொல்லி சண்டை நடக்குது. சண்டை நடந்தா மனித ரூபத்தில் வந்து இப்லீஸ் வெத்திட்டான். இவர் தோல்வி அடைஞ்சிட்டார். தோல்வி அடைஞ்ச உடனே மனித ரூபத்தை இந்த இப்லீஸ் சொல்றா, நான் யார் தெரியுமா? நான் தான் சைத்தான். நீ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த நேரில் மிச்ச ஈமானோட வந்தாய். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த டைமில் வந்து மரத்தை வெட்டணுமென்று ஈமானோட வந்தாய். அதனால் உன்னைய வெற்றி பெற முடியலை எனக்கு. இப்போ நீ வந்து 2 தீனாருக்காக, இப்போ நீ வந்தது வந்து 2 தீனாருக்காக உன்னைய லேசாக நான் என்ன செஞ்சுட்டேன், வெற்றி பெற்றுட்டேன். அதில் உன்னை எப்படி கொண்டு போய் வைக்கணும்ன்றதுக்கு தான் நான் இந்த பிளானை என்ன செஞ்சேன், நான் போட்டேனே தவிர 2 தீனாருக்கெல்லாம் நான் என்ன செய்யலை, உனக்கு தார அளவுக்கு நான் ஏமாளியும் இல்லை. உன்னை வந்து உள ரீதியாக பலப்படுத்துறது, உன்னை பலகீனப்படுத்துறது எப்படி, அதுதான் இடையில இந்த 2 தீனார். இப்போ நீ வந்தது 2 தீனாருக்கு தான். மரத்தை வெற்ற சப்ஜெக்ட் நேரத்தோட முடிஞ்சிச்சு. மரத்தை வெற்ற சப்ஜெக்ட் நேரத்தோட முடிஞ்சிட்டு சொன்ன செய்தியை ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க. உண்மையிலே எங்களோட வாழ்க்கையில் நிறைய இது நடக்கும். இடையில சைத்தான் என்ன செய்வான், நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பான், செய்ய போவான். அதுக்கிடையில உலகத்தை குறுக்கிட்டுட்டு திருப்பி அந்த உலகம் கிடைக்காம போயிடும். மறுபடி பழைய நிலைமை மாதிரி செய்ய போறா, சரி வர நீ மாறிட்டாய். நீ என்ன செஞ்சிட்டாய், இடையில உலகத்துக்காகவும் மற்றொரு காரியத்துக்காகவும் சைத்தான் உன்னை திருப்பிட்டான். உள்ளத்தை பலகீனப்படுத்திட்டு சைத்தான் மறுபடியும் உன்னோட யுத்தம் செய்வான். அப்ப சைத்தான் வெற்றி பெறுவான். அப்ப என்ன செய்வான், சேம் யுத்தம் தான், சேம் போராட்டம் தான். ஆனா முதலாவது முறை நீ இஹ்லாஸ்ல 100% இருப்பாய், 2ஆம் முறை நீ ஏதோ ஒரு உலக விஷயத்தோட கலந்திருப்பாய், சைத்தான் வெற்றி பெறுவான் என்று இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த செய்தி என்ன செய்றாங்க, எடுத்து சொல்றதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சைத்தான் வந்து இந்த வஸ்வாஸ் என்ற அந்த பலத்தை வந்து மிக பலமாக யூஸ் பண்ணுவான் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். மனிதர்கள் நம்ம எப்பயும் என்ன செய்யணும்னு சொன்னால், கெட்ட எண்ணங்கள் இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த வஸ்வாசுடைய எண்ணங்கள்ல சைத்தான் தோண்ட வைக்கிறான், அதுல கவனமா இருக்கு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போன சைத்தான் முதலாவது சொன்னேன்னா, மானஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை விட்டு இறைவன் தடுத்ததெல்லாம் நீங்க இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிருவீங்க, இல்லாட்டி மலக்காயிருவீங்க. இதுக்கு தான் அல்லாஹ் தடுத்தான். சைத்தான் வந்து உங்களுக்கு அழிக்கிற வாக்கை வந்து நீங்க நம்புவீங்களா இல்லையாண்டெல்லாம் யோசிக்கிறது இல்லை, விளங்கிட்டா? தைரியமா வாக்கொண்டு அழிப்பான் சைத்தான். எப்படி, நீங்க ஒன்றில் மலக்காகிருவீங்க அல்லது என்ன, நீங்க வந்து சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்கிருவீங்க. இப்போ நாங்கள் இவ்வளோ உலகத்தில் அமல் செய்கிறது, கஷ்டப்படுறது, அல்லது பாவங்களை விடணும் நினைக்கிறதுலாம் எதுக்காக வேண்டி, சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குறதுக்காக வேண்டி தானே. எண்ணம் நல்லது, எண்ணம் என்ன நல்லது. அப்போ அதே எண்ணத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சைத்தான் போடுறான். நீ சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குற, எவ்வளோ நல்ல எண்ணம். சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குறதுக்கு சைத்தான் வழிகாட்டுறான். சொர்க்கத்தில் அப்போ தப்சீர் சைத்தான் அல்லாஹ்வோட வசனத்துக்கு கொடுத்த தப்சீர் தான் அது. அல்லாஹ் தடுத்திக்கிற வலா தக்ரபாண்டா, அது ஏன் தடுத்தான் தெரியுமா? அப்படின்னு ஒரு தப்சீரை சைத்தான் கொடுக்குறான். அந்த தப்சீர் எப்படி என்ன, எங்களோட லட்சியம் அது சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்கணும் என்பது. ஆனா அவன் செஞ்ச வேலை சொர்க்கத்தில் நிரந்தரமா வெளியேற்றுற வேலை, சரியா? அந்த இடத்துல வெளியேற்றி திருப்பி அமல் செஞ்சு தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சாதான் திருப்பி சொர்க்கம் போற மாதிரி வேலை தான் செஞ்சுது. ஆனா கொடுத்த தப்சீர் தலைகீழா, நீ சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்கணும். இது ஒரு நாள்ல செஞ்சிருப்பானா? சைத்தான் இல்ல, நம்பல. வகாசமஹுமா, சத்தியம் பண்ண வணங்கிட்டா, அல்லாவின் மீது ஆணையாக நான் உங்களுக்கு நாசிஹின் உபதேசம்தான் பண்ணுகிறேன். வணங்கிட்டா, எப்படி சத்தியம் பண்ணி சொன்னா, அல்லாவின் மீது ஆணையாக, இறைவன் மீது ஆணையாக நான் உங்களுக்கு உண்மைதான் சொல்றேன், உபதேசகனாக நான் இருக்கிறேன். எனக்கு என்ன தேவையா திருப்பி திருப்பி வந்து சொல்ற தேவை எனக்கு என்ன இருக்குது? சைத்தான் சத்தியம் பண்றான். அப்படி என்றால் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒத்தம் சொல்லுவானா, இந்த லெவல்ல தொடர்ந்து இப்படியுமா அப்படி என்ற எண்ணத்தை பலப்படுத்தின பின்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சிட்டாங்க, அந்த மரத்தை நெருங்கினாங்க, அவ்வளவுதான். அதோட சைத்தான் பேத்துருவான். விளங்கிட்டா? சைத்தானுடைய நோக்கம் வழி தவறு செய்யறது மட்டுமல்ல, கேவலப்படுத்துறது சேர்ந்துதான். சைத்தான் நம்ம நினைச்சிடப்படாது, வழி தவற வச்சுட்டு உற்றுவான்னு நினைச்சிடக்கூடாது. அடுத்த கட்டம் நம்மளை கேவலப்படுத்தணும். ஏன்னா சைத்தான் கேவலப்பட்டத்தை தான் சைத்தான் சொல்றான்.
எப்படி அதாவது ஃபபிமா அக்வைத்தனி, அதாவது நீ என்னை வந்து என்ன அதாவது நீ கேவலப்படுத்தியதனால், ஃபபி ஐஸத்திக லஉகுவியன்னஹும் அஜ்மஈன், விளங்கிட்டா, உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாகும். ஏனென்றால் இவர்களை அல்லாஹ் தஆலா வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நான் வந்து கண்ணியப்படுத்தினேன்றான். அப்ப ஷைத்தான் வந்து எப்படி சத்தியம் பண்றான்? ஃபபி ஐஸத்திக், உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக, ஏன்னா அல்லாஹ் தான கண்ணியம் கொடுக்கிறவன், அவர்கள் அனைவரையும் நான் வழிதவர செய்வேன் அப்படின்னு சைத்தான் சொல்றான். இஹ்லாஸான அடியார்களை தவிர எல்லாரும் வழிதவர செய்வேன் கண்ணியத்தில் சத்தியம் பண்றான் சைத்தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், நாங்க ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தினோம் பண்றான். ஷைத்தான்ட நோக்கம் வழிதவர செய்யறது, வயுஹ்ஸிஹி, கேவலப்படுத்துறது. இந்த கேவலப்படுத்தல் வேலையை சைத்தான் அணுவாக ஒவ்வொரு விஷயத்திலையும் செய்வான். உலகத்தில் எந்த சந்தோஷத்தை அனுபவித்தவனுக்கும் அதை பேசாம இருக்கலாது, எந்த சந்தோஷத்தை அனுபவிச்சவனுக்கும் அதை பேசாம இருக்கலாது. ஒரு பெரிய பிரயாணம் அமெரிக்காவோ யூகேக்கு ஒருத்தர் போயிட்டு வராரு, நல்ல ட்ரிப் பண்ணி போயிட்டு வராரு. வந்த உடனே அவரை ரூம்ல போட்டிட்டு ஊர்ல திரியிறது சரி, போனத்தை பத்தி பேசப்படாது அப்படின்னு அவனுக்கு எவ்வளவு வேதனை ஆகிக்கும். ஏன்னா உலகத்திலேயே போனத்தை திருப்பி சொல்றதுதான் பெரிய சந்தோஷம், அதை பத்தி பேசக்கூடாது பெரிய வேதனை ஆகிக்கும். ஏன்னா மனிதனுக்கு சொல்ல சொல்லத்தான் திருப்தி எதையும். இந்த பாவத்திலே சைத்தான் அதை யூஸ் பண்ணுவான். ஒரு பாவம் செஞ்சிட்டா யாரையாவது இந்த மாதிரி பாவம் செஞ்ச பாட்டிகளை உள்ள தேடிக்கிட்டே இருக்கும். ரைட், இவன் ஒரு நோயாளி, அவரை பிடிச்சிட்டு அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது, அவர்கிட்ட என்ன செய்யற ஷேர் பண்ணி, இப்படி நடந்தால் மட்டும்தான் அவனுக்கு மனசுலே என்ன செய்யும், ஒரு இன்பமா இருக்கும். ஷைத்தானுடைய ஒரு வேலை இது, கேவலப்படுத்துவதற்காக. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் வெளியேற்றுவது போல் உங்களை ஷைத்தான் வெளியேற்றக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபவஸ்வஸ லஹுமா, அதில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற அப்படின்னா அவர்களுக்கு வீணான எண்ணத்தை ஷைத்தான் ஏற்படுத்தினான். அவர்கள் ரெண்டு பேருக்கும் ஃபவஸ்வஸ லஹுமா, அவங்களுக்கு ஏற்படுத்தின என்ன, வஸ்வாஸ். அப்ப உள்ளத்துல ஒரு அசைவையும் ஆட்டத்தையும் ஷைத்தான் ஏற்படுத்தின உடனேயே அதன் பக்கம் நாங்கள் என்ன செய்வோம், நகர ஆரம்பிப்போம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே நம்ம என்றைக்கும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது ஒரு பெரிய ஆபத்து. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குல் அஊது பிரப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இதையும் அந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக், இந்த ரெண்டையும் அதுல கேட்கப்படுற எல்லா பாதுகாப்பையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ரூஹுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மட்டும்தான். அதில் எல்லாத்தையும் நீங்க பாருங்க, அந்த ரெண்டு சூறாலையும் பாதுகாப்பு தேடப்படக்கூடிய 5 விஷயம் இருக்கு. அந்த ரெண்டு சூறாலையும் பாதுகாப்பு தேடக்கூடிய 5 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதாவது ஒரு என்ன சொல்றது, சக்தி ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் தான் அதில் என்ன செஞ்சீங்க சொல்லப்பட்டீங்க. 5மே சக்தி ரீதியாக சொல்லப்பட்ட பாதிப்புகள். இதுகளை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவை காலையில் மாலையில் தொழுகைக்கு போகிறவு தூங்குற நேரத்தில் நோய் ஏற்பட்டா எல்லா இடத்துலையும் சொன்னாங்களா இல்லையா? காலையிலையும் சொல்கிறாங்க, அந்த இந்த என்னது 5 நேர தொழுகையில் சொல்கிறாங்க. அதுபோல் என்ன இரவில் தூங்குற நேரத்தில் நோய் ஏற்படுற நேரத்தில் என்று ஒவ்வொரு கட்டத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை ஏன் ஓதணும், இந்த 5 விஷயத்தையும். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் அந்த வஸ்வாஸ் என்ற பகுதியில் என்ன செய்கிறது இருக்கிறது என்று அர்த்தம். அப்போ இந்த உள்ளத்தில் வந்து வீணான ஒரு சந்தேகத்தை ஷைத்தான் ஏற்படுத்தி விட்டால் எதை வேணுமென்றாலும் செய்யலாம். ஷைத்தான் உலகத்தில் எந்த விதமான வழிகேட்டை வேண்டுமென்றாலும் சைத்தான் என்ன செய்து விடுவான், செய்ய முடியும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி நாம் இந்த வஸ்வாஸ் என்ற பகுதியின் மூடாக நமக்கு இந்த இது ஏற்படாமல் பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லி நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், எப்பொழுதுமே ஷைத்தானுடைய சதி பலகீனமானது. ஷைத்தானுடைய சதி எப்பொழுதுமே பலகீனமானது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஷைத்தானுக்கு ஒரு சுல்தானுடைய என்ன செய்யும் ஏற்படும், ஷைத்தானுக்கு ஒரு பலம் ஏற்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் மீது ஷைத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, ஷைத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமா சுல்தானுஹு அலல்லதீன யதவல்லவுனஹு வல்லதீனஹும் பிஹி முஷ்ரிகூன், அவனுடைய அதிகாரம் எல்லாம் அவனை யார் நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்களோ, ஷைத்தானை பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவனுக்கு தான் ஷைத்தான் அதிகாரம் என்றான். எப்படி என்றா, ரோட்டில் ஒரு சங்கிலி இருக்குது சரியா, இந்த ஷைத்தானுடைய அழைப்பு எப்படி என்றா, இந்த சங்கிலியை போட்டுக்கோங்க வேகமாக போய் சேர்ந்துடலாம். விளங்கிட்டா, ஷைத்தானுடைய அழைப்புக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, இந்த சங்கிலியை போட்டுக்கோங்க, போனீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக என்ன செய்யலாம், போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஷைத்தான் என்ன செய்வான், தூண்டிக்கிட்டே இருப்பான். சங்கிலியை போடாத வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான இது இல்லை, அது மட்டும் தான் அவனுக்கு செய்யலாம், தூண்டலாம். இந்த சங்கிலியுடைய பெருமதி, அதனுடைய வேகம் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கும், அது எப்படிப்பட்ட சங்கிலி, இதுதான் அவனுக்கு செய்யலாமே தவிர அந்த பக்கம் போகாத வரைக்கும் நீங்கள் தப்பி அப்படியா செய்தி என்று சங்கிலியை பிடிச்சி மேலே போட்டிங்கன்னு வைங்களே, இன்னமா சுல்தானுஹு அலல்லதீன யதவல்லவுனஹு,
அவனை பொறுப்படுத்திட்டா அதிகாரம் தானா. போட்டுட்டீங்களா சங்கிலியுடைய இது என்ன, அதை நிர்வகிக்கிறது யார கையில்? இப்ப சைத்தானுடைய கையில். இனி அவன் இழிக்கிற இடத்துக்கெல்லாம் நீங்க போக வேண்டியதான். நீங்க தானே தூக்கி போட்டது, நீங்க தான் தூக்கி போட்டு கண்டது. இனி அவன் இழுக்கிற இடத்துக்கெல்லாம் நீங்க போக வேண்டியது. இது மாதிரி தான் ஷைத்தானுடைய அந்த வஸ்வாஸ் என்ற எண்ணங்கள் வார நேரத்தில் அந்த சிந்தனை கட்டுப்படாம விட்டுட்டு நம்ம போயிட்டோம் என்று சொன்னால் ஷைத்தானால எதுவுமே செய்ய முடியாது. ஷைத்தானால எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அதை உள்வாங்கி அதை பற்றி சிந்திச்சு அதை ரசிக்க ஆரம்பித்தோம் அப்படி என்று சொன்னால் உடனே ஷைத்தானுக்கு அதிகாரம் என்ன செய்யும்? ஏற்படும். ஷைத்தான் நினைத்த இடத்துக்கு எங்களை என்ன செய்வான்? வழி தவறி செய்ய கொண்டு போவான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரிகளே, ஷைத்தானுடைய ஹபாயில்கள், ஷைத்தானுடைய சதிவலைகள் மிகவும் பலகீனமானவை. அவைகளை நாம் எடுத்து போட்டுக்கொள்கிற நேரத்தில் தான் அது பலமானதாக என்ன செய்கிறது? மாறுகிறது. இப்போ நாங்கள் வீணான எண்ணங்கள், வீணான அதாவது தவறான சிந்தனைகள் இது போன்றவைகள் வராமல் இருக்கிறோம்டா, இந்த ஆள் மனதில் ஏற்படக்கூடிய வஸ்வாஸ் என்ற அந்த இடத்துல வச்சு என்ன செஞ்சிடணும்? அதை நாங்கள் கட் பண்ணிடணும். அதுக்கு பிரதானமாக அந்த மாதிரியான சிந்தனை உடனே வரணுமாக இருந்தால் அடிக்கடி இந்த வசனங்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இது குல்லது பிரபின் நாஸ், குல்லது பிரபில் ஃபலக், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இது போன்றவைகளை அடிக்கடி நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தருவான். இரண்டாவது, அந்த எண்ணங்கள் தோன்ற நேரத்தில் இதுக்கு பின்னால நமக்கு அந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் தோன்றுதா உடனே கவனத்தில் எடுக்கணும். ரைட், இது என்ன செய்து வேறு பகுதிகளுக்கு போக போகுது, வேற சிந்தனைக்கு என்ன செய்து போக போகிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் அதாவது அவனுக்கு ஏதாவது ஒரு பாவத்தில் எங்களை விளைவிக்க வேண்டும் என்றதான சிந்தனை தவிர இந்த பாவத்தெல்லாம் விளைவிக்கணும் என்றதெல்லாம் சைத்தானுக்கு என்ன எதுவுமே இல்லை. சைத்தானை பொறுத்த வரைக்கும் இயன்ற அளவுக்கு உங்களை தொழாகமாக்க பார்க்குவான். தொழுதிங்கன்னு சொன்னால் தொழுகையை குழப்ப பார்ப்போம். நல்லா தொழுதிங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தொழுகையை கூட்டி விட்டு பெருமையை தருவான். உன்னே மாதிரி தொழுகிறோம் யாரும் இல்லைன்னு என்னது அந்த பக்கத்தால் கொண்டு போவான். சைத்தானுக்கு நீ எங்கே பக்கத்தால் போனாலும் அவனுக்கு ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யும்? இருந்து கொண்டே இருக்கும். இதுக்கான வார்த்தைகளை சைத்தான் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். உங்களை பற்றி நீங்கள் ஒரு பெரியோர் இரையச்சம் உள்ளவர் என்ற சிந்தனை சைத்தான் என்ன செய்வான்? தூண்டிக்கொண்டே இருப்பான். திடீர்னு யாராவது என்ன உங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அல்லாஹ் பயந்து உங்களோட உள்ளத்தில் என்னென்ன இருக்கு? நான் தௌபா செஞ்சு 6 மாசமா இப்போ நல்லா பியூரா இருந்துட்டு இவரை எனக்கு தக்குவா சொல்ல வராரு, உங்களே நீங்கள் பார்த்துக்கங்க, எங்கள்ட தக்குவால எங்கள்கிட்ட இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னார்னு வைங்களேன், சைத்தானுக்கு போதும். உங்களோட அழிவுக்காக தான் காரணம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்திலேயே மிக மோசமான வார்த்தை யாராவது இத்தக்கில்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்ற நேரத்தில் அலைக்க பினப்சிக், உங்களோட வேலையை நீங்க பாருங்க என்று சொல்றது. இதான் மிகவும் மோசமான வார்த்தை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். தக்குல்லான்னு சொன்னா ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, அல்லாஹ் எனக்கு என்ன தக்குவா என்ன தேவை என்று சொல்லணும், உங்களோட வேலை நீங்க பாருங்கன்றது உள்ளத்தில் உள்ள கிபிர் என்ன செய்யும்? காட்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் ஷைத்தானுடைய அந்த ஹபாயில்கள் நாமல் விழுந்து விடாமல், சதிவலைகள் விழுந்து விடாமல் இருக்க அடிக்கடி வஸ்வாசை பற்றி நாம் பாதுகாவல் தேட வேண்டும். வஸ்வாசை விட்டும் இந்த வஸ்வாசை பற்றி நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்தை பற்றி குர்ஆன் பேசக்கூடிய விஷயங்களை நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மனநிலையும் நல்ல வழிகாட்டலும் கொண்டவர்களாக அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.